பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா ஜில்லாவில் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட ஒரு சிலர் அங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளே அனைவர் நமக்காக ஜெபிக்கிறீங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிங்க, உங்களுடைய ஜெபத்தாலே ஊழியத்தை தாங்குங்க. இன்றைக்கும் கூட ஒரு சில வேத வாக்கியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு வேத ஆலோசனையை, ஊழியத்தை குறித்து தான் ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சில ஊழியக்காரர்களும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, என்னிடத்துல ஃபோன் பண்ணுவாங்க ஊழியக்காரர்கள். இப்போ நான் இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்காக ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமத்தில் ஒரு புஸ்தகம், யோவான்கிற புஸ்தகம் இருக்குது. அதில் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு சம்பவம் இங்கே எழுதியிருக்குது. யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு காரியம் ஒன்று இருக்குது. இது ஊழியக்காரங்க மாத்திரம்தான் இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். இதில் அதிக முக்கியமாக ஊழியக்காரர்கள் ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்கே வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். கர்த்தராகிய இயேசு இங்கே ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ இங்கே பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, ஒருத்தர் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னான். இப்போ ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் அநேகர் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக கூட இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். நம்மளால் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணுமேனு ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஊழியமாவது ஆண்டவருக்கு செய்யணுமேனு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போய்கிட்டு லீவு நாட்களில் கர்த்தருக்காக முடிஞ்ச ஊழியங்களை செய்கிறது உண்டு. இப்போ இயேசு சொல்கிறாரு, அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினா அவன் என்னை பின்பற்ற கடவன். அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நீ தேவனாகிய கர்த்தருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னால் நீ பின்பற்ற வேண்டியது யாரை? கர்த்தராகிய இயேசுவை. அப்போ இயேசு தான் நமக்கு எஜமான், இயேசு தான் நமக்கு முதலாளி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஊழியக்காரன் செய்யணும், அவர் விரும்புகிறதைத்தான் ஊழியக்காரன் செய்யணும். குரு எந்த பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் தான் சீடனும் போகணும். அதைத்தான் இங்கே இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னா நீ என்ன பின்பற்றி வா. இயேசு நமக்கு ஊழியத்தை குறித்ததும் சரி, ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலம் அவர் பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே கற்றுக் கொடுத்தார். ஒருவன் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசுவினுடைய ஊழியத்தை பார்த்தால் உங்களுக்கு நல்லாக தெரியும். இன்னும் ஒருத்தனை எப்படி விசுவாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இயேசு செய்த கிரியைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். இன்னும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் கர்த்தராகிய இயேசுவினுடைய உபதேசத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னால், பரலோக ராஜ்யம் போகணும்னாலும் நீங்கள் இயேசுடைய உபதேசத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கான காரியங்களே இங்கே சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ கர்த்தராகிய இயேசு ஒரு 3.5 வருஷம் கிட்டத்தட்ட ஊழியம் செய்கிறாரு. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னான். இப்போ இயேசு ஒரு 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினேன்னு சொல்கிறார். அப்புறம் எதுக்காக பூமிக்கு வந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக செஞ்சு முடித்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறார், இயேசு நீ என்ன பின்பற்றணும்னு சொன்ன, எனக்கு ஊழியம் செய்யணும்னா என்ன பின்பற்றி வா. அதாவது நான் ஒரு பாதையில் போகிறேன், நீ அந்த பாதையில், நான் எந்த பாதையில் போனனோ நீ அந்த பாதையிலே வா. அப்போ தானே அவரை பின்பற்றி போகிறது. அவர் நமக்கு முன்னோடியாய் நமக்கு முன்னாடி போகிறாரு. அப்போ நாம் அவருக்கு பின்னாடி போகணும், அதான் பின்பற்றி போகிறது. இல்லை நான் எனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஏன் இஷ்டம் போல் போவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அவருக்கு பின்னாடி போகிறேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு பின்னாடி நாம் போகலை அப்படின்னு சொன்னால் நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோன்னு அர்த்தம் கொள்ள முடியாது. ஏன்னா இங்கே வேதம் இங்கே என்ன சொல்லுது, எனக்கு நீ ஊழியம் செய்யணும்னா என்ன தான் பின்பற்றணும். இப்போ நீங்கள்
இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை தான் பின்பற்றணும். இந்த பூமியில் அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடியும் அநேகர் இருந்தாங்க. வேதத்திலையும் பல ஊழியக்காரங்க இருந்தாங்க. கர்த்தருக்காக பல பேர் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தாங்க, இரத்த சாட்சியாய் மறிச்சாங்க. நல்ல சாட்சிகள் நிறையா இருக்குது. நமக்கு முன்னாடி நிறைய பேர் சாட்சியாக இருந்து மறிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் பல பேர் உண்மையான ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அவங்களையெல்லாம் பின்பற்றி போக முடியுமா? இவங்க நல்ல ஊழியக்காரங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை போல நானும் இருப்பேன், அவங்களை போல நானும் செய்வேன், அவங்களை பின்பற்றி போகலாமா? இங்கே வேதம் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னா என்ன தான் பின்பற்றுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் இங்கே இது நீங்கள் யாரையும் நான் குறை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் போகிறேன், ஊழியக்காரர்களுக்கு நிறையா கூட்டங்கள்லாம் நடத்துகிறேன். இப்போ என்னோட கூட உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஊழியத்துக்கான பயிற்சிகளை கொடுத்து ஊழியர்களை உருவாக்குகிற வேலையை செய்கிறேன். கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு ஒரு சில வேலைகளை கொடுத்துருக்கிறார். அதில் ஊழியக்காரர்களை உருவாக்குகிற வேலையும் செய்கிறேன். அப்போ ஊழியக்காரர்களை உருவாக்குறதுனால, அந்த வேலையும் செய்கிறதுனால ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஊழியம் கிடையாது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, நமக்குன்னு சொல்லி ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட நாம் மல்யுத்தம் செய்கிறவன் முறைப்படி அந்த சட்ட ஒழுங்கின்படி செஞ்சால் மட்டும்தான் அவன் வெற்றி பெறுவான்னு சொல்கிறார். அப்போ இந்த ஊழியத்துலேயும் சில முறைகள் இருக்குது, சில ஒழுக்கங்கள் இருக்குது. இப்படித்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சில முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அந்த ஒழுங்கு முறைமைகளின்படி ஊழியம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வேதத்தின்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாக வேதத்தின்படி அங்கீகரிக்கப்படுவோம். உலகத்தில் மக்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், இவர் எப்படி ஏற்பட்ட ஊழியக்காரன், இவர் பெரிய ஊழியக்காரன்னு உலகம் உங்களை சொல்லலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஊழியம் வேதத்தின்படி அடங்கி இருக்கணும். நீங்கள் பின்பற்றி போகிறது கர்த்தராகி இயேசு ஒருவராய் மாத்திரம்தான் இருக்கணும். அப்படி அவரை மாத்திரம் பின்பற்றி அவருக்காக மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்தால் அது கர்த்தருடைய ஊழியம். நீங்கள் ஊழியம் வேறு யாரையோ பின்பற்றி வேறு யாருக்காகவோ செய்தால் அது கர்த்தருடைய ஊழியம் கிடையாது. அதனால் ஊழியத்தை பற்றி நாங்கள் அதிக காரியங்களை விளக்கி சொல்லி அநேகருக்கு பயிற்சி கொடுக்கறதுனால இப்போ எனக்கு சில நாட்களாக சில காரியங்கள் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் யோசித்தேன், சரி ஊழியக்காரங்களை குறித்த காரியங்களே நாம் இன்றைக்கி பேசலாமே அப்படின்னு சொல்லி, ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்குமேன்னு சொல்லி என்னுடைய மனதில் பட்டதுனால இந்த காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி பேச விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி பார்க்குற ஊழியக்காரங்க நான் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊழியத்தின் வரலாறை ரொம்ப காலமெல்லாம் போக வேண்டாம், இப்போ ஒரு 60 வருஷத்துக்குள்ளே ஒரு 50 வருஷத்துக்குள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவிசேஷகர்னு சொல்லியே ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் எங்கே பார்த்தோன்னா அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்லைன்னா யாரை பார்த்தாலும் பாஸ்டர்னே போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமாக வருவாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தா தீர்க்கதரிசின்னு இன்றைக்கி ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசி. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவுக்கு அப்புறமா சபை ஆரம்பிக்கப்பட்டப்போ நீங்கள் சபையில் 5 வகையான ஊழியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 5 வகையான ஊழியங்களை வச்சு தான் சபை நிலைநிறுத்தப்படுது. முதல்ல என்ன ஊழியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி அப்படிங்கிற இந்த 2 பேருமே சபையை ஒரு விதையை போட்டு அஸ்திவாரம் போடுறாங்க.
அப்போ இவங்க கர்த்தருடைய வார்த்தையை போட்டு ஒரு அஸ்திவாரத்தை போடுறாங்க சபைக்கு. அதுக்கப்புறமாக அங்கே ஒரு பாஸ்டரை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுவிசேஷகன் வர்றாரு. இப்போ அந்த சபை நல்ல ஒரு பக்தி விருத்தியில் ஒரு நல்லா வளரும் போது அங்கே ஒரு போதகர் வர்றாரு. அதாவது அவருடைய வேலை அடுத்து ஊழியத்துக்கான ஆட்களை பிரித்து எடுக்கிறது. இப்படி ஒரு 5, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு 5 வகையான ஊழியம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் இந்த 5 வகையான ஊழியம் ஒரே காலகட்டத்திலேயே அப்போஸ்தலரும் இருப்பாங்க, தீர்க்கதரிசியும் இருப்பாங்க, போதகர்களும் இருப்பாங்க, சுவிசேஷர்களும் இருப்பாங்க, பாஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஒரே காலத்திலேயே 5 வகையான ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, மெஜாரிட்டியான ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிசேஷகன்னே போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. இவங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா, நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரையும் இங்கே குறை சொல்லுவதுக்காக இல்லை, ஊழியத்தை சரியாய் புரிஞ்சுக்கிடுறதுக்காக மாத்திரம் தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் சுவிசேஷகர் அவருடைய ஊழியம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அப்படியே அவரையே பின்பற்ற ஒரு கூட்டம். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஒருத்தர் தீர்க்க தரிசன மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படியே அவங்களையே பின்பற்றுறதுக்கான ஒரு கூட்டம். நீங்கள் இவங்களை நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க பேசுகிறது, இவங்க ட்ரெஸ் பண்ணுறது, இவங்க உடை உடுத்துறது, இவங்க மீசையை வெட்டுறது, முடியை வெட்டுறது முதற்கொண்டு அப்படியே அந்த இன்னொரு ஊழியக்காரரை போலவே காப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில நேரம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு காரியம் இதை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமாய் உருவாக்குறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு தாளந்து, ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு, ஒரு ஸ்பெஷல் ஒரு கிருபையெல்லாம் வச்சு தான் அவர் உருவாக்குறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை உள்ளே வச்சிருக்கிறார். இன்பில்ட் ஆகி தான் நமக்குள்ளே இருக்குது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக விசேஷமாக படைக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ள தேவனுடைய வரங்கள் ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அதை நீங்கள் புரிஞ்சு இவங்க வெளியே கொண்டு வரணுமே தவிர, இவங்க அப்படி செய்யாமல் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் அவரை தன்னுடைய இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தான் என்னோடய தகப்பன்னு சொல்லுவாங்க. இருந்துட்டு போட்டோம், அவைக்குரிய தகப்பன் நல்ல விஷயந்தான், அவைக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, அவைக்குரிய தகப்பனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இவங்க அவங்களாவே மாறிடுவாங்க. எல்லாரும் இப்போ அவங்களாவே இருக்கணும்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அவங்களுக்கே ஒரு டஜன் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாமே, அவங்க வம்சத்துலேயே அவங்க டிஎன்ஏவே அவங்களுக்கே அப்படியே கொடுத்துருக்கலாமே. எதுக்காக ஒவ்வொருத்தரையும் எங்கேயோ ஒரு குடும்பத்தில், ஏதோ ஒரு குலத்தில், ஏதோ ஒரு இனத்தில், ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ பிறக்க செய்கிறாரு? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்னால் உனக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கர்த்தருக்குள்ள அவருடைய ஊழியத்தில் வெளியே கொண்டு வரணுமே தவிர, யாரையோ ஒருத்தரை பின்பற்றி அவங்களாவே மாறிடுவாங்க. சில பேரை நான் பார்ப்பேன், சில நேரங்களில் நான் அவங்கள பார்க்கும்போது ஒருவேளை ஒருத்தர்கிட்ட நான் அப்படி உண்மையாகவே கேட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒருத்தரை பார்த்து கேட்டேன், இது யார், இது அவங்க பிள்ளையா இது அப்படின்னு கேட்டேன். அவங்க பையனா இல்லை அவங்களுடைய சகோதரன் அந்த மாதிரியான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா அவருக்கு இவங்களும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இவர் அவராகவே மாறிட்டார். அவர் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடுவார், அவர் மாதிரியே மீசையை வெட்டிக்கிடுவார், அவர் மாதிரியே பேசுவார், அவராகவே ஆயிட்டார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த ஊழியக்காரனை போலவே, அந்த ஒரு மூத்த ஊழியக்காரனை போலவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உனக்கு எதுக்குப்பா ஸ்பெஷலான ஒரு தனிப்பட்ட ஒரு காரியங்களை உனக்குள்ளே வைக்கணும்? இங்கே நான் ஒன்று சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை உண்டாக்கும்போது நமக்கான ஒரு ஸ்பெஷலை ஒன்று உள்ளே வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது, நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனை பின்பற்றும் போது தனித்துவமான காரியம் உங்களுக்குள்ளேருந்து ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்படியே அவங்களாவே மாறிடுறாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது, இயேசு என்ன சொல்கிறாரு, முழுக்க நீங்கள் எனக்கு ஊழியம் சொன்னால் நீ என்ன மாத்திரம் பின்பற்று, நீ வேறு யாரையும் பின்பற்றாத. நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும்னா இயேசுவை பின்பற்று.
இப்போ ஒரு மனுஷன், இப்போ நானே இருக்கேன், ஒரு நல்ல காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேதத்தின்படி அது சரியாக இருக்குதுன்னு சொன்னால் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக என்னை போல முடிய வெட்டணும், நான் பேசுகிற விதத்தை போல நீங்களும் பேசணும், நான் தலையசைக்கிறது போல் நீங்களும் தலையசைக்கணும், நான் கையசைக்கிறது போல் கையசைக்கணும், நான் ஜிப்பா போடுறது போல் ஜிப்பா போடணும், இப்படிலாம் செய்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது தேவையும் இல்லை. அது உங்களுக்கான தனித்துவத்தை நீங்களே அழிச்சது போல் இருக்கும். இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேரை நான் அப்படி பார்க்குறேன். அப்போ இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஊழியம் செய்யணும்னா மனுஷன் யாரையும் அப்படி பின்பற்றாத, தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுங்க. எந்த மனுஷனுக்குள்ளே எந்த ஆவி இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. இதை நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனம் ஒன்று பார்க்குறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு காட்டுறார். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வரையறை பார்க்குறது நான் அதிகமாக எப்படி கவனிப்பேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது வேத வாக்கியங்களை போதிக்கும்போது வேதத்தின் அடிப்படையில் அது சரியாக இருக்குதா, வேத வாக்கியத்தின்படி அது சரியாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ சத்தியத்தை சத்தியமாய் உண்மையை உண்மையாய் அது சரியாய் போதிக்கிறவர்களாக இருந்தால் அப்போ இந்த மனுஷர்கள் ஒரு நல்ல ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிடுவேன். நல்ல ஊழியக்காரங்கப்பா, உண்மையாக சரியாய் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவேன். அப்போ இது போல தான் இத்தனை வருஷம் 15 வருஷமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அவங்க வேதத்தில் இருக்கிறது போல் போதிக்கும்போது அப்போ இவங்க உண்மையிலே வேதத்தின்படி நடக்கிறாங்க, வேதத்தின்படி போதிக்கிறாங்க, சரியாய் போதிக்கிறாங்க, சரியான பாதையை மக்களுக்கு காட்டுறாங்க, ஒரு நல்ல ஊழியக்காரங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிடுவேன். ஆனால் இப்போ போன மாதம் ஒரு காரியத்தை கர்த்தரை காட்டுறாரு. ஒரு மனுஷன் ஒரு நல்ல பெரிய சபையில் நல்ல பிரசங்கம் பண்ணுறார், தேவனுடைய வார்த்தை குறித்து போதிக்கிறார். அப்போ இவர் போதிக்கும் போது நான் அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்கேன். அவர் வேதத்தில் இருக்கிறத சரியாய் போதிக்கிறார், எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக உணர்த்தி சரியான விதத்தில் தெளிவாய் மக்களுக்கு கொண்டு வேத வார்த்தைகளை சேர்க்கிறார். அப்போ நான் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசிக்கேன், உண்மையிலே இந்த ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன் தான். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறது தான் வாய் பேசும். ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கி ஒருவர் அடிக்கடி எந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரோ, அவர் அடிக்கடி ஒரு காரியத்தை தெய்வ பயத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, தெய்வ பயம் இருக்கிற ஒருத்தன் தான் தெய்வ பயத்தை அடிக்கடி பேசுவான். தேவனை அதிகமாக நேசிக்கிற ஒருத்தன் தான் அதிகமாக அன்பை பற்றி பேசுவான். பொருளாசை அதிகமாக இருக்கிற ஒருத்தன் பொருளாசை தூண்டுற மாதிரி தான் பேசுவான். ஏன்னா என்ன இருதயத்தில் இருக்குதோ, இருதயத்தில் நிறைவு தான் வாய் பேசும்னு வேதம் சொல்லுது. அப்போ உள்ளே என்ன இருக்குதோ அதை தான் அதிகமாக பேசுவாங்க. அப்போ நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மனுஷன் தெய்வ பயத்தை குறித்து பேசுகிறாரு, வேத வாக்கியத்தை சரியாக எடுத்து சொல்கிறாரு. அப்போ உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்னிடத்துல ஒரு குரல், ஒரு சத்தம் என்னை அங்கே அந்த தரிசனம் காட்டும்போது என் பக்கத்தில் இருக்கிறவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ மேலோட்டமாக அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை வச்சு நீ எடை போடாத, அவர் வசனத்தை இப்படி எடுத்து பேசுகிறதுனால எடை போடாத, அவர் சரியான ஆளுன்னு வசனத்தை பேசுகிறத வச்சு மாத்திரம் நீ சொல்லாத, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு வேற ஒரு காரியத்தை காட்டுறேன்னு சொல்கிறார். இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த சபையில் எல்லாரும் போனதுக்கப்புறமா இவரும் வேதாகமத்தை எடுத்துட்டு அங்கே இவர் பிரசங்க பீடத்துக்கு பின்னாடி வர்றாரு. அது ஒரு பெரிய திரை அங்கே இருக்குது. அந்த திரைக்கு பின்னாடி வர்றாரு. பார்த்தா தேவன் விரும்பாத அருவருக்கிற விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களை போல் சில காரியங்களே, அருவருப்பான காரியங்களை செய்கிறார். அப்போ அதை கர்த்தராகிய ஆண்டவர் என்கிட்ட காமிக்கிறார். நான் அதிர்ச்சியாக பார்க்கேன், இது என்ன, இவர் பேசுனதுக்கும் இவர் செய்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, இவர் சொன்னதை எதையுமே இவர் செய்யவே இல்லையே. அப்போ தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறதை மாத்திரம் வச்சு, அவன் ஊழியம் செய்கிறத வெளிப்படையான ஊழியத்தை மாத்திரம் வச்சுட்டு இவன் உண்மையான ஊழியக்காரன் நீ அப்படின்னு நினைச்சிடாத. அவனுடைய ஆவி என்ன, அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படிங்கிறத வச்சு தான் இவன் எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். இது எல்லாராலையும் முடியாத காரியம்தான் அப்படின்னு ஒரு காரியத்தை எனக்கு காட்டுறேன். அப்போ நான் அன்னைக்கு ஒரு காரியம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷன் எப்படி ஊழியம் செய்கிறான் வெளியில் அப்படிங்கிறத வச்சோ, அவன் பண்ணுற பிரசங்கத்தை வச்சோ நம்ம எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு வித ஆவி ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள.
அந்த மனுஷன் உண்மையாகவே தெய்வனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால் அதற்கேற்ற ஆவி அவனுக்குள்ளே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனுஷன் விபச்சார எண்ணம் கொண்டவனாகவோ இல்லைன்னு சொன்னால் பொருளாசை எண்ணம் கொண்டவனாகவோ இருந்தான்னா அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவியில் இருக்கும். சில ஊழியக்காரர்கள் வாயை திறந்தாங்க அப்படின்னு சொன்னாலே யதார்த்தமாகவே பொய்யா பேசுவாங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லுறதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு சில காரியத்தை விளக்குறதுக்காக மாத்திரம் தான் சொல்கிறேன். நார்மலாக வாயை திறந்து பேசினாலே அவங்க அறியாமலே சாதாரணமாக அந்த பொய்யான வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிரசங்கத்தில் நிற்கும் போது ஆவியில் நிரம்பி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆவிகள் இவங்களுக்குள்ளே உள்ளே இருக்கும். இந்த பொய்யாய் பேசுகிறான்னா அந்த பொய்யான ஆவி உள்ள ஒன்று இருக்கும். இந்த ஆவி வெளியில் யாருக்குமே தெரியாது. இப்போ நாமெல்லாம் என்ன பார்ப்போம் பொதுவாக? சிலர் அந்நிய பாஷையை பார்ப்பாங்க, தீர்க்க தரிசனத்தை பார்ப்பாங்க, சிலர் பேய் ஓட்டுறதை பார்ப்பாங்க, சிலர் இப்போ நாம் பார்த்தது போல் வேத வாக்கியத்தை எப்படி எடுத்துரைக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, என்ன அபிஷேகம் உள்ளே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அது கர்த்தருடைய ஆவியானவர் தான் வெளிப்படுத்தணும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ அந்த மனுஷனை நீ ஃபாலோ பண்ணன்னு சொன்னால், அவனை பின்பற்றி போன, அவன் செய்கிறது போலவே நீயும் செய்தனா, நல்லா கவனிங்க, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி உன்னை அறியாமலேயே உனக்குள்ளே வரும். இப்போ ஒருவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ மனுஷனை பின்பற்றி போய் எதுக்காக தவறான ஒரு ஆவியில் போய் நீ விழணும்? தவறான சாத்தானுடைய கிரியில் ஏன் சிக்கப்படணும்? கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பின்பற்றி வா. இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும்னா இயேசு மட்டும் பின்பற்று. உனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் இயேசு மாத்திரம்தான். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அவர் ரோல் மாடல், இவர் ரோல் மாடல், நான் இவர் மாதிரி அவர் மாதிரின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது சிறந்ததா, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது சிறந்ததா? ஒரு மனுஷன் இவனை போல அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதுல உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்ததாக அது தோணுமா? இந்த மனுஷன் இயேசு போல இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ நானே இருக்கிறேன், என் பேர் சாது எலியாஸ். இப்போ சாது எலியாஸ் ஆரோக்கியா இவர் மாதிரியே அந்த மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா? இல்லை, இயேசுவே மாதிரி ஊழியம் செய்கிறாருப்பா, இயேசுவே மாதிரி இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, இயேசுவை போல் எல்லாருக்கும் இறங்குறாரு, இயேசுவை போல பாடுகள் அனுபவிக்கிறாரு, இயேசுவை போல உண்மையில் சாட்சியாய் ஊழியம் செய்கிறாரு, அதில் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எது மேன்மை உள்ளது நீங்கள் நினைக்கிறீங்க? இயேசு செய்த ஊழியத்தை விடையா இங்கே மற்றவர்கள் செய்கிற ஊழியம் மேன்மையானது? அப்போ இயேசு தானே நமக்கு தலையாக இருக்கிறாரு. தலையாகிய கிறிஸ்துவை பின்பற்றி நாம் போகணுமா, இல்லை மனுஷர்களை பின்பற்றி போகணுமா? யாரை பின்பற்றி போகணும்? நீங்கள் யாரை பின்பற்றி போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மூத்த ஊழியக்காரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கணத்தை செலுத்தணும். நான் வேண்டான்னு சொல்லலை. அவங்க ஊழியத்துக்கு மரியாதை கொடுங்க, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க அனுபவத்துக்கு மரியாதை கொடுங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்போது கேட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவர் செய்கிற மாதிரியே செய்யணும்னு எதுலேயும் நீங்கள் இறங்கணும் தேவை கிடையாது. முடிஞ்சால் இயேசுவை போல செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயேசுவை உங்களுக்கு தகப்பனா, ஆவிக்குரிய தகப்பனா ஏற்றுக்கோங்க. இயேசு உண்மையாக இருந்தார், நீங்களும் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. இயேசு இறங்கினார், நீங்களும் இரக்கம் காட்டுங்க. இயேசு பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவித்தார், முடிஞ்சால் இயேசுவை போல பாடு துன்பத்தை அனுபவிக்க தயாராகிருங்க. கிறிஸ்துவை போல இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்கள் அவரை போல் இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் நிறைய பேரை கவனித்ததுலேருந்து சொல்கிறேன், கொஞ்ச காலத்துக்கு இவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னு ஒருத்தரை பின்பற்றி போய்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவர் பேரில் ஏதாவது ஒரு தவறான காரியங்களை எதையோ செய்தியோ எதையோ கேட்கும்போது மனசு உடைஞ்சி பல பேர் ஊழியத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு பின்னுக்கு போயிருக்காங்க. காரணம் என்ன? நீ மனுஷனை பின்பற்றி போனதுனால அந்த மனுஷன் இடரும்போது உன் விசுவாசம் உடைஞ்சு போகும்.
அதே நீ இயேசுவை பின்பற்றி போனேன்னா உன் விசுவாசம் உடையாது. நீ இயேசுவை பின்பற்றி போனேன்னு சொன்னால் உன் பார்வை இயேசு மேலே இருக்கிறதுனால என்ன ஆனாலும் சரி, நீ இறுதி வரை இயேசு செய்ததை போல் நீயும் செய்வ. மரணம் வரைக்கும் நீ இயேசுவை மறுதலிக்காமல் பின்னாடி போவ. இது நீ இயேசுவை பின்பற்றாமல் இவர் நல்ல பிரசங்கியார், இவர் 50 வருஷம் நல்லா ஊழியம் செஞ்ச ஊழியக்காரனை அவரை பின்பற்றி போனேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தவறான செய்தி அந்த மனுஷனை குறித்து நீ கேள்விப்படும் போதோ அல்லது உனக்கே தெரிய வரும்போதோ உன் விசுவாசமும் உன் ஊழியமும் பாதிக்கப்படும். நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூத்த ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைக்கு கேளுங்க, நல்லா இருந்ததுன்னா கேளுங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, வயசுக்கு ஊழியத்துக்கு மரியாதை கொடுங்க, ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் அவரை போல செய்வேன்னு சொல்லி எந்த மனுஷனும் செய்கிறத நீங்கள் செய்யணும்னு நினைக்காதங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு செஞ்சதை செய்கிறதுக்கு. இயேசு உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். இன்றைக்கி பல பேருக்கு என்ன அழைப்புனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஊழியத்தில் பல பேர் எந்த ஊழிய அழைப்பு அவங்களுக்கு இருக்குன்னே அவங்களுக்கே தெரியலை. நான் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறதுனால சில பேர் 20 வருஷம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்பாங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே, ஐயா உண்மையாகவே இன்றைக்கி சரியாக சொல்லியிருக்கிறீங்க, இந்த 20 வருஷம் எனக்கு ஒன்றும் புரியாமல் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பாஸ்டருக்கான அழைப்பா சுவிசேஷக அழைப்பான்னு சொல்லி தெரியலை, அது ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையான ஊழியத்தை கட்ட மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க இயேசுவை பின்பற்றாது. மனுஷனை பின்பற்றி ஓடுறவன் மனுஷனை போல நிலையில்லாமல் இருப்பான். நீங்கள் இயேசுவை பின்பற்றி, இங்கே வேதம் கர்த்தராகிய இயேசு சொல்லுவது போல் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அவரை மாத்திரம் பின்பற்றீங்கன்னா இயேசு மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தது போல் நீங்களும் வெற்றி சிறப்பீங்க. இயேசு மகிமையில் ஊழியத்தை செஞ்சது போல் நீங்களும் மகிமையில் ஊழியத்தை செய்ய முடியும். இது எப்போ நடக்கும்னா நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது. மனுஷனை பின்பற்றும் போது நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது அவரை போல காப்பி பண்ணுறார், இவர் அவர் மாதிரி செஞ்சார்னா அவர் பேர் தான் வரும். இன்னொரு நல்ல ஒரு கடைசியாக ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். எலியா எலிசா. என்ன தான் எலிசா எலியாவை விட 7 மடங்கு பெரிய காரியத்தை செய்தாலும், அற்புதம் செஞ்சிருந்தாலும், எலிசாவை விட நம்ம மேன்மையாய் பார்க்கறது எலியாவை தான். அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எலியாவை விட எலிசா நீண்ட காலம் வாழ்ந்திருந்தாலும், எலியாவை விட எலிசா நிறைய அற்புதம் செய்திருந்தாலும், எலியாவை விட எலிசா நிறைய காரியம் செஞ்சிருந்தாலும், நாம் யாரை கேட்டாலும் சரி 2 பேரில் பெரியவங்களாக யாரை பார்க்குறோம்னா எலியாவை தான் பார்ப்போம், எலிசாவை பார்க்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எலிசா எலியாவுக்குள்ளே இருந்ததை போல 7 மடங்கு ஆவி கேட்டார். எலியாவுக்குள்ளே இருந்ததை நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவருக்குள்ளே இருந்தது, அவரை பார்த்து இவர் தானும் அப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கேட்டார். உங்களுக்கு புரியுதா இப்போ நான் சொல்கிறது? அதே மாதிரி தான் நீங்களும் எந்த ஒரு மனுஷனை முன்னிறுத்தி இவர் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியத்தை என்னதான் செஞ்சாலும் சரி, உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்கள் முகம் தெரியாது, அந்த மனுஷனுடைய முகம்தான் தெரியும். இன்றைக்கி பல பேரை பார்க்கும்போது அப்போ என்கிட்டையும் சொல்லுவாங்க, எனக்கும் மனசுக்குள்ளே தோணும், இவங்க அவங்களுடைய ஜெராக்ஸ் தான், அவங்களோட நகலா இவங்க அப்படின்ன மாதிரி தோணும். நீங்கள் ஒரிஜினலாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் அவங்கள டூப்ளிகேட் காப்பியாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இயேசுவை மாத்திரம் முன்னிறுத்தி இயேசுவை பின்பற்றி இயேசு கற்றுக் கொடுத்தவைகளை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பார்க்கும்போது இயேசு தெரிவார். இப்போ நான் வந்து நிற்க அப்படின்னு சொன்னால், ஒரு மேடையில் வந்து நின்னா, ஒரு சபையில் வந்து பிரசங்கம் பண்ணா, மக்கள் இயேசுவை பார்க்கணும். நிற்கிற என்ன பார்க்கக்கூடாது, இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். உங்களை பார்க்கும்போது அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி பல பேரை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, நீங்கள் அவங்க பேசும்போதே அந்த ஊழியக்காரன் இவன் அப்படின்ன மாதிரி தெரியும், அவங்களை போல என்ன போல தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை ஊழியத்துக்கு புதுசாக வர நினைக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இயேசு சொல்கிறாரு, அவரை பின்பற்றுங்க, அவர் சொல்லி கொடுத்ததை பின்பற்றுங்க, அவரை உங்களுக்கு ரோல் மாடலாக வைங்க, அவரை போல காரியங்களை நீங்களும் செய்ய முயற்சி பண்ணுங்க. இங்கே இயேசு சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய ஊழியம் இயேசுவை பிரதிபலிக்கிறதாக, இயேசுவை காண்பிக்கிறதாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை பிரதிபலிக்காமல் மனுஷனை பிரதிபலிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் உங்களை மாற்ற முயற்சி செய்யுங்க. உங்களுடைய சபையிலோ நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை அல்ல, கர்த்தராகிய இயேசுவை உங்கள் மூலமாக பார்க்கட்டும். மனுஷனை அல்ல, ஏதோ ஒரு மனிதனை அல்ல. அந்த மனுஷன் ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது இயேசுவை தானே தவிர எந்த மனுஷனையும் அல்ல. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்ட இவர்கள் உம்மை பின்பற்ற, உமக்கு ஊழியர்களாக இருக்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்த, பிதாவாலே கனப்படுத்தப்பட நீங்கள் இவங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.